ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே பேட்டர்ன் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெஸ்டட் லூப் வச்சு பேட்டர்ன் ப்ரோக்ராம் எப்படி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்டார் பேட்டர்ன், நம்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்க, 2 லூப் வேணும். கரெக்டுங்களா? அவுட்டர் லூப், இன்னர் லூப். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப், ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டார் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்ச் தந்துக்குவோம். இப்போ நம்மளுக்கு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆக போகுது. 1,6. ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 1, என்ன போடுவாங்க, ஐ ப்ளஸ் 1. ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆக ஸ்டார் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆக போகுது. நீங்கள் ஸ்டார் தான் தரணுமா, என்ன வேணாலும் நம்ம இங்கே தரப்போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ ஜஸ்ட்டு இப்படி கொடுத்தா பிரிண்ட் ஆயிருமான்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் எதுக்காகங்க, பிரிண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் எதுக்காக, நெக்ஸ்ட்டு லைனில் பிரிண்ட் ஆகிறதுக்காக நெக்ஸ்ட் பிரிண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து பேட்டர்ன் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வரல அப்படின்னா, எண்டு கொடுக்கணும். கரெக்டுங்களா? எண்ட் ஆகும்போது ஜஸ்ட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு போயிருங்கன்னு சொல்கிறோம். அப்போது எண்ட் ஈக்குவல் டு ஸ்பேஸ். ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, பேட்டர்ன் ப்ரோக்ராம் பிரிண்ட் ஆகுதுங்களா? எண்டு இல்லைன்னா எல்லாமே நெக்ஸ்ட் லைனில் வரும். எண்டு கொடுத்தா என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு வந்து எண்டு ஈக்குவல் டு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன், அப்புறமா நெக்ஸ்ட் லைனுக்கு போங்கன்னு நான் தர்றேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 1, இதை நீங்கள் 1/6ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ வேல்யூ இருக்குங்க, 1 2 3 4 5 வேல்யூஸ் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ஜேவோட வேல்யூ 1, ஐ ப்ளஸ் 1னா என்னதுங்க, ஐயோட வேல்யூ இப்போ 1 + 1 2. 1/2னா எவ்வளோ வேல்யூ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு ஒரு வேல்யூ மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அப்போது பிரிண்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டைம் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், நம்ம அங்கே என்ன கொடுத்துருந்தாலும் அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கும். கரெக்டுங்களா? புரியுதா? ஸோ இப்போ 1,2ன்னு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டார் பிரிண்ட் ஆகுங்க, ஜஸ்ட்டு 1 ஸ்டார் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். அப்போது நான் கொடுத்துருக்கிற பேட்டர்ன் ஒரே ஒரு டைம் மட்டும் பிரிண்ட் ஆகும். கிளியருங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோங்க, பிரிண்ட் பண்ணக்கப்புறம் மேலே போகும். மேலே போகும்போது ஐயோட வேல்யூ என்ன ஆயிரும், 1 இன்க்ரிமெண்ட் ஆயிரும், 3. அப்போது ஐ ப்ளஸ் 1னா 2ஆக இருக்கிறது 3ஆக மாறிடும். கரெக்டுங்களா? இப்போ ஐயோட வேல்யூ 2 ஆயிரும். அப்போ 2 + 1 3. அப்போ என்ன வேல்யூவில் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், 1, 2. கரெக்டுங்களா? 1/3னா என்ன மீனிங்க, 1, 2. அப்போது 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுங்க, 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். கிளியருங்களா? எது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோமோ அவ்வளோ ஸ்டார் நம்மளுக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஐயோட வேல்யூ என்ன ஆகிட்டே வருங்க, ஐ அப்படிங்கும்போது 1 இருந்ததுன்னா 1 + 1 2. இப்போ 3 இருக்கும்போது 1, 2. அதுவே 4 இருந்ததுன்னா 1, 2, 3. ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 4 இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகுங்க, 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். 5 அப்படிங்கும்போது 1, 2, 3, 4 அப்படின்னு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ 6 அப்படின்னா என்ன வருங்க, 1 2 3 4 5 ஸ்டார் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பேட்டர்ன் ப்ரோக்ராம் கான்செப்ட் புரியுதுங்களா? ஜஸ்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆக இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ஸ்பேஸ் கொடுத்து செக் பண்ணலாம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அங்கேயும் ஸ்பேஸ் எடுத்து பிரிண்ட் ஆகும். லெஃப்ட் சைட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஸ்பேஸ் எடுத்துக்கும், ரைட் சைட் கொடுத்தா ரைட் சைட் ஸ்பேஸ் எடுத்துக்கும். எண்ட் எதுக்காகன்னு புரியுதுங்களா? லாஸ்ட்டாக, அதாவது ஒரு பேட்டர்னை பிரிண்ட் பண்ண உடனே எண்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். நம்ம அங்கே என்ன கொடுத்தாலும் எண்டில் கொடுக்கறது தான் என்ன ஆகுங்க, பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். கிளியருங்களா? நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் பேட்டர்ன் பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க நம்பர்ஸ் பேட்டர்ன். ஜஸ்ட் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்க வேல்யூ தான். இப்போ அங்கே என்ன பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க, 1 1 2. இப்போ எது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜே தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, ஃபஸ்ட்டு உள்ள லூப் என்ட்ராகும். அப்போ 1ன்னு தான் இருக்கும் ஐயோட வேல்யூங்கிறது 1. பட் ஜேவோட வேல்யூனா என்ன வருங்க, ஃபஸ்ட்டு 1ன்னு பிரிண்ட் பண்ணிடும். கரெக்டுங்களா? எப்படி பிரிண்ட் ஆகுன்னு புரியுதா உங்களுக்கு? ஜே அப்படின்னு கொடுக்கும்போது ஒவ்வொரு டைம் இன்க்ரிமெண்ட் ஆக ஜே வேல்யூ தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போது 1
அப்போ 1 + 1 2. அப்போ நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன பிரிண்ட் ஆகுங்க, 1 மட்டும் பிரிண்ட் ஆகும். அடுத்தது 2 + 1 3ங்கும்போது நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகுங்க, வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும்போது 1/2. அப்போ ஐயோட ஜேவோட வேல்யூ என்னவா வரைக்கும் இருக்கலாங்க, வெறும் 1 மட்டும்தான் இருக்கலாம். அப்போது நீங்கள் பிரிண்ட் பண்ண சொல்கிறது எதை, ஜேவை பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க. அப்போ ஜேவோட வேல்யூ என்ன இருக்குங்க, ஜஸ்ட்டு 1 மட்டும் இருக்கும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆகுங்க, ஐயோட வேல்யூ 2ன்னு மாறிடும். அப்போது கீழே வரும்போது என்ன ஆகும், I + 1. I + 1னா என்ன மீனிங்க, 2 + 1 3. கரெக்டுங்களா? அப்போது 2 + 1 3. 1/3 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எவ்வளோ வேல்யூவை பிரிண்ட் பண்ணுவீங்க, 1 2. கரெக்டுங்களா? அப்போ நம்ம ஜேவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அப்போ ஜேவோட வேல்யூ என்னென்னு பிரிண்ட் ஆகுங்க, 1, 2. அப்போது 1 2ன்னு பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்கும், அடுத்தது 1 2ன்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம ஐயோட வேல்யூ அவ்வளோதான், ஜேவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணியாச்சு. தென் மேலே போய் ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இன்க்ரிமெண்ட் பண்ண ஜேவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ ஜேங்கிறது என்ன ஆகும், இன்னர் லூப் வந்து ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும், I + 1ல் நான் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்கணும் அது வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போது 4 ஆயிடுச்சு, 3 ஆகும். அப்போ 1/4. அப்போ எவ்வளோ வேல்யூ பிரிண்ட் ஆகும், 1, 2, 3 நம்மளுக்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். கிளியருங்களா? ஜேவோட வேல்யூங்கிறது வந்து என்னதுங்க, 1 2 3 ஆகிட்டே இருக்கும். பட் ஐயோட வேல்யூ டிஃபால்ட்டாக அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் 1 4 அப்படி 5 அப்படிங்கும்போது 1 2 3 4 பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதாங்க நம்பர் பேட்டர்ன். நம்ம ஐக்கு பதிலாக ஜே கொடுத்துட்டோம்னா உள்ளுக்குள்ளே எவ்வளோ டைம் ஐட்ரேட் ஆகுதோ அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இதுவே எனக்கு என்ன வேணும்னு நான் சொல்லியிருக்கேன், 1 2 2 3 3 வேணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போது அது எதோட வேல்யூவாக இருக்கும், ஐ. ஜஸ்ட்டு ஜேக்கு பதிலாக ஐன்னு சேஞ்ச் பண்ணால் போதும், நம்மளுக்கு பேட்டர்ன் ப்ரோக்ராம் வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ இது நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆகுதுங்க, அவுட்டர் லூப் அப்படிங்கிறது ஒரு டைம் மட்டும்தான் உள்ளே வரும். இன்னர் லூப் எவ்வளோ டைம் ஐட்ரேட் ஆகுதோ அவ்வளோ வரைக்கும் என்ன ஆகுங்க. ஸோ அவுட்டர் லூப் வந்துட்டு எப்போ இன்க்ரிமெண்ட் ஆகுங்க, ஒரு டைம் மட்டும்தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்னர் லூப் இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு பாருங்கள், ஐயோட வேல்யூ வந்துட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 அப்படிங்கும்போது கீழே வந்து 1, 1 + 1 அப்படின்னா 2 ஆகும். அப்போ லூப் எவ்வளோ டைம் வரும், ஒரு டைம் வரும். அப்போ ஒரு டைம் நீங்கள் எந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க, ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க. ஸோ ஐயோட வேல்யூ 1ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லூப் ஐட்ரேட் ஆகும்போது 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் 2 டைம்ஸ் எதை தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோங்க, ஐயோட வேல்யூ. அப்போ இப்போ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குங்க, 2ன்னு இருக்கும். அப்போ 2 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? 2 டைம்ஸ் அப்படிங்கும்போது எதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இதுவே 1/4னா என்ன இருக்குங்க, 3 இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ 3யை 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஐயோட வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க. எவ்வளோ டைம்னா ஜே எவ்வளோ டைம் ஐட்ரேட் ஆகுதோ அவ்வளோ டைம் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். கிளியருங்களா? ஸோ ஜேவை பிரிண்ட் பண்ணும்போது 1 1 2 1 2 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லும்போது 1 2 2 3 3 4 4 ஐக்கு ரேஞ்ச் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஜே ஐட்ரேட் ஆகிற வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட் ப்ரோக்ராம். ஏஏபி அப்படிங்கிறது என்ன கான்செப்டுங்க, ஜே கான்செப்டா. எவ்வளோ டைம் ஐட்ரேட் ஆகுதோ அவ்வளோ டைம்ஸ் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க. 1 1 2 1 2 3 இது ஜேவை பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தது. இதவே நான் என்னவா கேட்டிருக்கேன், கேரக்டர் வேல்யூவாக கேட்டிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ கேரக்டர் வேல்யூனா என்னதுங்க, எல்லாத்துக்கும் தெரியும். 65 அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர் ஏ, 97 வந்து அப்படிங்கிறது என்னதுங்க, ஸ்மால் லெட்டர் ஏவை பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கேர் ஆஃப் ஜே கொடுத்தா பிரிண்ட் ஆகுமா, பிரிண்ட் ஆகலை. ஸோ கேர் ஆஃப் ஜே அப்படிங்கிறதுக்கு இப்போ என்ன வேல்யூ இருக்கும், 1 தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜே அப்படிங்கிறது என்னதுங்க, ஐட்ரேட் பண்ண போகிறத அதை நான் எப்படி பிரிண்ட் பண்ண சொல்கிறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ அதுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். கேர்னா என்னதுங்க, 1 1க்கு அந்த ஸ்பெஷல் கேரக்டர் வர்றது கரெக்ட், அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஏஏபின்னு வேணும். கரெக்டுங்களா? ஏன்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க, பிரிண்ட் ஆகாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, எது கூட நம்ம நம்பர்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஜே + 65 64 கொடுத்துக்கலாம்.
இப்போ ஐயோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 65லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுங்க, 1 + 65 66ஆக மாறிடும். ஸோ 66ஓட வேல்யூ என்னதுங்க, பி. ஸோ நம்ம இப்போ ஐயோட வேல்யூவை என்ன பண்ணிக்கலாம், 0ன்னு மாற்றிக்கலாம். இல்லைன்னா இங்கே நீங்கள் 64ன்னு போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகுங்க, 1 + 64 65. அப்போ 65ஓட கேரக்டர் வேல்யூ என்னதுங்க, இப்போ பாருங்கள் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 65ன்னு கொடுத்துருக்கேன். கரெக்டுங்களா? 65ஓட வேல்யூ என்னன்னு புரியுதுங்களா? ஸோ 65ஓட வேல்யூ என்ன அப்படின்னா ஏ. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 66 67 ஐட்ரேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்க, ஜேவை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜேவோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்கும்போது 0ன்னு இருக்கும். அப்போ 0 + 65 நம்மளுக்கு என்ன வருங்க, ஏ வரும். தென் 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 1ஓட வேல்யூ என்னவா இருக்குங்க, 1 + 66 66ஓட வேல்யூ பி. கிளியருங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோங்க, ஃபஸ்ட்டு 0 கொடுத்தாச்சு. அப்போ 0 + 1 1. அப்போது 0 + 1 என்னங்க, 1. அப்போது என்ன உங்களுக்கு பிரிண்ட் ஆகுன்னு புரியுதா, ஜேவை நீங்கள் பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க. ஜேவோட வேல்யூ 0 தான். 0 + 65 சேம் 65 தான். 65ஓட கேரக்டர் வேல்யூ ஏ. கரெக்டுங்களா? அப்போ ஒரு டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகுங்க, ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 1 0, 0 + 1 1. அப்போது ஒரு டைம் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 + 1 2. 0லேருந்து 2 வரைக்கும் போது 0, 1 பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அப்போ என்ன ஆகும், 66ன்னு வரும். 66ஓட வேல்யூ பி. கிளியருங்களா? ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுவோன்னு புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு இதுவே ஏபிபிசிசி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஜேக்கு பதிலாக ஐ மட்டும் என்டர் பண்ணால் போதும். ஐயோட வேல்யூனா என்னதுங்க, ஒரு டைம் லூப் என்டர் ஆகும்போது மட்டும்தான் இது என்ன ஆகிட்டே இருக்கும், ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஜே எவ்வளோ டைம்ஸ் ஐட்ரேட் ஆக சொல்லுதோ அவ்வளோ டைம்ஸ் ஐட்ரேட் ஆகும். பட் ஐயோட வேல்யூ என்னவாகவே தான் இருக்கும், டிஃபால்ட்டாக அப்படியே தான் இருக்கும். கிளியருங்களா? அப்போ 1 / 2 ஃபஸ்ட்டு 0 / 1னா ஒரு டைம் மட்டும் 0னா வரந்து ஒரு டைம் மட்டும் பிரிண்ட் ஆகும். அப்போ சேம் ஏவே தான் இருக்கும். அதுவே 1ன்னு வரும்போது 1 + 2ன்னு வரும்போது 2 +. அப்போது 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். பட் ஐயோட வேல்யூ டிஃபால்ட்டாக அப்படியே தான் இருக்கும். அப்போது ஏ பிபி, ஜேவோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 2. ஆனால் ஐயை பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க, பிபின்னு பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? இதுவே நான் 92 இல்லை 92ன்னு போட்டால் அதுவும் ஒரு சிம்பிள் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். 97 கொடுத்தா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, ஸ்மால் லெட்டரில் ஏபிபிசிசி ஐ வேல்யூ கொடுத்துருக்கீங்க. இதுவே ஐக்கு பதிலாக ஜே வேல்யூ கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகுங்க, ஏபிஏபிசி பிரிண்ட் ஆகும். கிளியருங்களா? ஸோ இதுதாங்க பேட்டர்ன் ப்ரோக்ராம். நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வேணும்னாலும் கேளுங்க. தேங்க்யூ.